க்ளீன் பண்ணணும். நீங்க வெளியே போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க. திரும்பி வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சு வச்சிடுறேன். என்னப்பா வானதி எப்படி இங்க திரும்பி வந்தான்னு பாக்குறியா? நமக்கு தெரியாம ஆசிரமத்துல இருந்தவள உன் அம்மா தான் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. அப்பா, நான் ஆசிரமத்துல கேட்டப்ப நீ ஆசிரமத்துல விசாரிச்சப்போ அவளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதானே? சம்மந்தி போய் பார்த்தப்ப கூட அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வானதி அவங்க கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம அவளை அங்கதான் தேடுன்னு தெரிஞ்சுதான் அவ அங்க இருக்கிறத காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா உன் அம்மா அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அதுக்காக பழைய மாதிரி வானதி இங்க வந்திருக்கான்னு நீ நினைச்சுக்க வேண்டாம். அவ இங்க வந்திருக்கிறது இந்த வீட்டு மருமகளா இல்ல, மகளா. அவ இங்க வந்தது உனக்கும் கஷ்டமா இருந்துடக்கூடாது, அதே நேரம் அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு உங்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. நீ அதை புரிஞ்சு நடந்துக்க கார்த்திக். உங்க மகளாவே நான் வரேம்மா. ராஜி, இன்னைக்கு நைட்டும் தூங்காம இப்படியா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நீ நினைச்ச மாதிரியே வானதியை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டல. என்ன யோசனை? நிம்மதியா படுத்து தூங்குமா. வானதிய இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. அவ இங்க இருந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவ இல்லாம இந்த குடும்பத்தை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. வருவாளோ வரமாட்டாளோங்கிற பதட்டத்துல நான் அவளை இங்க கூப்பிட்டதுக்கு எப்படியோ என் பேச்ச கேட்டு இங்க வந்துட்டா. ஒருவேளை நாங்க யாராவது போய் கூப்பிட்டு இருந்தா கூட வர்றதுக்கு யோசிச்சிருப்பா. ஆனா நீ கூப்பிட்டு அவ வராம இருப்பாள சொல்லு? வார்த்தைக்கு வார்த்தை அவ உன்னை அம்மான்னு கூப்பிட்டதுக்கு இன்னைக்கு நிஜமாவே உன் மகளா அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ வந்தது நமக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் கார்த்திக்கு இது தர்ம சங்கடமா இருக்காது? இந்த ஒரு விஷயம் தான் ராஜி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. வானதி காணாம போனப்போ அவன் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து தேடினாங்கிறதுக்காக திரும்பவும் அவளை ஏத்துக்குவான்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கும் அது தெரியுங்க. வானதிய பத்தி அவன் நம்ம கிட்ட விசாரிச்சப்ப கூட ஒரு பரிதாபத்துலதான் கேக்குறேன்னு சொன்னான். வானதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சது அவனுக்கு நிம்மதியா இருந்தாலும் அவளை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தது சுத்தமா அவனுக்கு விருப்பம் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக நாமளும் அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ராஜி? வானதிய எனக்கு பிடிக்கல, அவளோட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லைன்னு சொன்ன கார்த்திக் மனச மாத்தி வானதியை ஏத்துக்க வைக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவனை வானதி பக்கம் கொண்டு வந்து அவளை பத்தி இன்னும் நல்லா அவனுக்கு புரிய வைக்கணும். கார்த்திக்கு பிடிச்ச பொண்ணா வானதிய நான் மாத்த போறேன். மனசளவுல நாம வானதிய மகளா நினைச்சாலும் எப்பவுமே மருமகளா இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கே பெருமை. அது சீக்கிரமா நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுறேன்.
உள்ள வரலாமா? ஆ வா வானதி. எதுக்கு இப்ப இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? நான் இனிமே இங்க இருக்க போறது இல்ல. அம்மா என்ன இன்னில இருந்து வேற ரூம்ல தங்க சொல்லியிருக்காங்க. எனக்குமே அதுதான் சரின்னு பட்டுச்சு. நான் இங்க இல்லைனாலும் என்னோட பொருள் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது இல்லையா? அதான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். நீ கொஞ்சம் எடுத்துட்டு போ வானதி, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? ஏற்கனவே நீங்க என்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. அப்பா பாப்பா இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா? போகணும்ப்பா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. அது வானதி விஷயத்தை பத்தி தான். வானதி விஷயமா? வானதி இத்தனை நாள் எங்க இருந்தா? அவளை எப்படி நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேங்கிறதெல்லாம் தெளிவா உங்க எல்லார்கிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இன்னும் அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை வானதிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உனக்கு எதுவும் தர்ம சங்கடமா இருக்கா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்னாலதான் வானதி இங்க இருந்து போயிட்டாலோன்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்துச்சு. எப்படியோ அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம்தாம்மா. எனக்குமே இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க. ஏற்கனவே வானதிய உனக்கு பிடிக்கல, அவ கூட வாழ்றதுல இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்ட. இதுல திரும்ப நான் வானதிய இங்க கூட்டிட்டு வரப்போ நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான் நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனா நீ அப்படியெல்லாம் நடந்துக்கல. ஒருவேளை வானதி இங்க தங்குறதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கலான்னு கூட நினைச்சேன். ஆனா நல்ல வேளை நான் எடுத்த முடிவை நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளா இந்த வீட்டு மருமகளா இருந்தவளை உனக்கு பிடிக்கலனாலும் அம்போன்னு விட்டுற முடியாது பாரு. என்ன இருந்தாலும் நாம தானே வானதியை பாத்துக்கணும்.
எனக்கு புரியுதுமா. பொதுவா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒத்து போகலனா அதுக்கு ஒண்ணு ஹஸ்பண்ட் காரணமா இருப்பான், இல்லனா ஒய்ஃப் காரணமா இருப்பான். ஆனா உங்க விஷயத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணமாயிட்டேன். என்னோட அஜாக்கிரதையால தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பிரியறாங்கன்னா அதுல ஆம்பளைய விட அதிகமா பாதிக்கப்படுறது பொண்ணுதான்ப்பா. உங்க விஷயத்துல கூட உன்னை விட வானதிக்கு தான் ஃபியூச்சரை பத்தின பயம் அதிகமா இருக்கும். கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷத்தோட திருச்சியில இருந்த பொண்ண மகாராணி மாதிரி வாழ வைக்க ஆசைப்பட்டு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் நான் கெடுத்துட்டேன். என்ன பண்றது, வாழ்க்கையில நாம ஆசைப்படுற விஷயம் எல்லாம் எல்லா நேரமும் நாம நினைச்ச மாதிரி நடந்துறது இல்லையே. இந்த நிலைமையிலையும் எனக்கு இருக்கிற ஒரே திருப்தி என்னன்னா, வானதிய பிடிக்காம அவ கூட வாழ்ந்த இத்தனை நாள்ல அவளை நீ ஹர்ட் பண்ணாம இருந்ததுனாலதான் பொய்யா நடிச்சுக்கிட்டு அவளால இவ்ளோ நாள் இங்க இருக்க முடிஞ்சிருக்கு. உனக்கு பிடிக்கலனாலும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நீ ஜெனியூனா அவகிட்ட நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவள இனி நிஜமாவே சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. ஏதோ ஒரு வழியில அவள் லைஃப செட்டில் பண்ணாதான் என்னால குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க முடியும். அவ 2 நாள் காணாம போனதுக்கே நீதான் அதுக்கு காரணமோன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணதா சொன்னியே. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணமான எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கும். அவ வாழ்க்கைய சரி பண்ணாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்ன ராஜி, நீ என்ன நினைக்கிறியோ அதுபடியே செஞ்சிருவோம். என்னப்பா கார்த்திக்? ஆமாப்பா, வானதி தாராளமா இங்கேயே இருக்கட்டும். அவள் என்னோட ஒய்ஃபா நான் நினைக்கலனாலும் அவ மேல நம்ம எவ்வளவு கேர் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவளை நம்ம பாத்துக்கலாம். பாத்தியாமா, வானத்தையும் அவனுக்கு பிடிக்காதான். அவ அவனுக்கு பொண்டாட்டியே இல்லையா. ஆனா அவ இவன் கூடவே இருக்கணுமா, இவன் நல்லபடியா பாத்துக்குவானாமா. பார்த்துட்டு தானே இருக்க ஆர்த்தி இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம். ஆனா இதை நாம அப்படியே தொடர விட்டுறக்கூடாது ஆர்த்தி. இவ்ளோ பேசுறான்ல, இவன் வாயாலேயே கூடிய சீக்கிரம் வானத்தைய வீட்டை விட்டு போடின்னு சொல்ல வைக்கணும். அது மட்டும் இல்ல, இதுங்க 2 ஒரே வீட்டுல இருக்கிறது பஞ்ச நெருப்பும் பக்கத்துல இருக்கிற மாதிரி. அதுங்களா ஏடா கூடமா பத்திக்கிறதுக்குள்ள இந்த விஷயத்த நான் எப்படி பத்த வைக்கிறப்ப. இல்ல அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான போனுங்களா? நீங்க வேணா பேசுங்க, நான் அப்புறமா வரேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. வாங்க சம்பந்தி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க சம்பந்தி. வானதி காணாம போயிட்டப்போ எனக்கும் ஆர்த்திக்கும் எங்க இருக்காளோ என்ன ஆனாலோன்னு நினைச்சு அழுது தவிர வேற எதுவுமே தோணலைங்க. அந்த நேரத்துல நீங்க தாங்க சம்பந்தி அம்மா சரியா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி காணாம போன எங்க வானதி எங்களுக்கு திரும்ப கிடைச்சது உங்களாலதான் சம்பந்தி அம்மா. அதுக்கு உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாதுங்க சம்பந்தி. விடுங்க சம்பந்தி, இன்னும் அதுக்கு நடந்ததே பேசிட்டு. நீங்க சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இதுதானா? இல்ல இது இல்லைங்க, அது வேற. ஆனா அதுவும் நம்ம வானத்தைய பத்தி தாங்க. ஊர்வலத்துலலாம் சும்மா ஒரு வார்த்தைக்குதான் மருமகளை மக மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஒரு படி மேல போய் மருமகளை
மகளாவே தத்தெடுத்துக்கிட்டீங்க. இந்த மனசெல்லாம் யாருக்குங்க சம்பந்தி வரும்? எனக்கு உங்க அக்கறை ரொம்ப புரியுதுங்க. நீங்க வானதி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம இல்லைங்க. ஆனா அதுக்காக என் புள்ள வாழ்க்கைய பத்தி நான் நினைக்காம இருக்க முடியுங்களா? மாப்பிள்ள எப்படியோ இனிமே வானதி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் எதுக்குங்க அவ இந்த வீட்டுல இருந்துகிட்டு? இப்படி ஒரே வீட்டுல 2 பேரும் இருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனசு கஷ்டம்னா அந்த கஷ்டம் நமக்கு தானுங்களே. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? ஒரு அம்மாவா நான் என்னங்க பெருசா ஆசைப்பட்டு போறேன்? என் புள்ள வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா காலத்துக்கும் அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு மட்டும்தானுங்க நான் நினைப்பேன். நாம எல்லாரும் ஆசை ஆசையா சேர்ந்து அவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுங்களா? நாம தாங்க திரும்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என் 2 பொண்ணுங்களும் நல்லபடியா உங்க வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டுதான் நாங்க கட்டி கொடுத்தோம். ஆனா அதுல ஒரு புள்ள மட்டும் சந்தோஷமா வாழ்ந்து இன்னொரு புள்ள வாழ வெட்டியா வந்து நின்னா. சம்பந்தி, என்ன வார்த்தை பேசுறீங்க? இல்லைங்க, உங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கிற நீங்களே இப்படி பேசலாமா? இப்ப நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க சம்பந்தி. அதத்தான் சொல்ல வந்த. அதான் மாப்பிளையும் வானத்தையும் சேர்ந்து வாழறது இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லைங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் விவாகரத்தை செஞ்சு வச்சிடலாம் இல்லைங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் ஏதாவது தப்பா பேசிட்டேங்களா? இல்ல, நீங்க சரியாதான் பேசுறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு யாரோ மாதிரி இன்னும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு? அதை விட நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதா சரி. ஆனா நீங்க ரொம்ப நல்ல யோசனையா தான் சொல்லியிருக்கீங்க. நான் உடனே அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. நான் இதை உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்களோ, ஏது நினைச்சுப்பீங்களோ, கோவப்பட்டுருவீங்களோன்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயத்தோட தாங்க வந்தேன். ஆனா நீங்க பெரிய மனுஷங்கன்னு இப்பவும் நிரூபிச்சிட்டீங்க. எல்லா மாமியார் மாதிரி இல்லாம ஒரு அம்மாவா இருந்து ஏன் இடத்துல என்ன மாதிரியே யோசிச்சிருக்கீங்க. சந்தோஷம் சம்பந்தி. நான் நினைச்ச மாதிரியே பானத்திக்கும் மாப்பிள்ளைக்கும் விவாகரத்து மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து காலம் பூரா அவ சந்தோஷமா வாழறத கண்ணால பாத்துருவேங்க. இப்போ அவளுக்கு விவாகரத்து ஆயிட்டுதான் நினைச்சுக்கிட்டு நான் அவளோட கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா? தாராளமா செய்யுங்க. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய பக்கபலமா இருக்கும்போது நான் எங்க கவலைப்பட போறேன்? இத சொல்லதாங்க நான் வந்தேன். பாருங்க சம்பந்தி,